வணக்கம் டாக்டர் ராமநாதன். இன்னைக்கு 10ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு. கணக்கு விஷயங்கள் வந்து கிளியர் பண்ணுவோம். முக்கியமாக வந்து ஒவ்வொரு விஷயமா கதைப்போம். ஸோ ஃபர்ஸ்டாக என்னுடைய வழக்கு சம்பந்தமாக என்னுடைய வழக்குகள் 4 வழக்குகள் 3 நீதிமன்றங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அது 4 சட்டமாக. முதலாவது மன்னார் நீதிமன்ற வழக்குகள். அதை வந்து சட்டவாளர் சுதர்ஷனா அவர்கள் நெறிப்படுத்துகிறார். அதே மாதிரி அங்கே வந்து வைத்தியசாலைக்குள் அத்துமொழி நுழைந்தேக்கான வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குரிய வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்திருக்கிறேன். நான் வைத்தியர்களிடம் அத்தியட்சரிடம் அனுமதி எடுத்துத்தான் சென்றிருக்கேன். 2வது வழக்கு வந்து சாவச்சேரி வைத்தியசாலையில் எனக்குதாக 6 வழக்குகள் இருக்கின்றன. அந்த 6 வழக்குகளுக்குரிய வழக்குகளை நெறிப்படுத்துவது சட்டவாளர் திவாகர். சட்டவாளர் செலஸ்டின் அண்ணா தான் இதுவரை அந்த வழக்குகளை நெறிப்படுத்தினார். அண்மையில் அரசியல் கருத்துக்கள் மாறுபட்டதால் சட்டவாளர் செலஸ்டின் அண்ணா வந்து ஒரு சரியான அண்ணா. சும்மா நாங்கள் ஜோக்ல அவரை போட்டு கலாய்க்கிறது, மற்றது அவர் என்ன போட்டு கலாய்க்கிறத தவிர்த்து அவருடைய அரசியல் எண்ணங்கள் வேறுபட்டதால வந்து நான் அண்ணாவை வந்து சொல்லியிருப்பேன். நான் வேறொரு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு, ஆனால் உண்மையாவே அவர் எனக்கு வந்து ஒரு திறமை இல்லாத நேரம் வந்து செலஸ்டின் அண்ணா என்ன ஒரு கோபம் இல்லை, கோபம் போல் பண்ணி காய்க்கிறான். ஒரு திறமை இல்லாத நேரம் நான் செய்கிறேன்னு சொல்லி வந்து நின்று ஒரு சொல்ல காசு செய்தவர். ஸோ அவரோட திவாரம் அன்றைக்கு நின்றவர் சட்டவாத திவாகர். ஸோ சட்டவாத திவாகர் தொடர்ந்து நடத்துவார். செலஸ்டின் அண்ணா வந்து அவருடைய அரசியல் கருத்துக்கள் வேறுபட்டிருக்கிறதால செலஸ்டின் அண்ணா வந்து இதுல சம்பந்தப்பட மாட்டார். விரும்பினால் அவர் என்ன கூறலாம். பட் இது வந்து நான் திவாகத்தையும் பொறுப்படுத்தேன் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து மாற்ற முடியாது. செலஸ்டின் அண்ணாக்குரிய கடிதம் என்ன கொடுக்கிறேன், எங்களுடைய சட்டவாளர் இல்லை என்று இது கிரிமினல் வழக்கண்டபடியா தேவையில்லை. இதுக்கு நான் அதை அவர் கொடுத்தேன். மற்றபடி செலஸ்டின் அண்ணாக்கும் எனக்கு வந்து பிரச்சனை சும்மா ஹெலாய்க்கிறது, அது கறிக்கிறது, மற்றபடி இது ஒரு இது அடுத்த வழக்கு போடப்பட்டது யாழ்ப்பாணத்துல மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து ஒரு வழக்கு போடப்பட்டது. அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல போடப்பட்ட வழக்கு கூட அதை வந்து திவாகர் தான் நெறிப்படுத்துகிறார். அதை விட சாவச்சேரியில் இன்னொரு தனிப்பட்ட வழக்கில் அதை வந்து தம்பிராசான் அவர்கள் வந்து என்னுடைய குவார்டர்ஸ் உடைத்ததின் காரணமாக நான் திட்டமிட்ட ரீதியில் அவர்களை கொண்டு வந்தேன் சொல்லி போலீசார் வந்து வழக்கு போட்டிருக்கிறார்கள். ஸோ அந்த வழக்கையும் வந்து தம்பி சட்டவாளர் திவாகர் அவர்கள் தான். சட்டவாளர் திவாகரை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, நான் 2008ஆம் ஆண்டு மெடிக்கல் சைக்கிளில் படிக்கல, 2014 வரைக்கும் படித்தேன். நான் அந்த டைம் பாஸ்கெட்பால் விளையாடிக்க. தம்பி திவாகர் என்னோட பாஸ்கெட்பால் டீம்ல இருந்தவன். இஸ் எ குட் பாஸ்கெட்பால் பிளேயர். அதோட கனகாம பழக்கம். திவாகருடைய திவாகரோட அண்ணா தீனதயாள் வந்து என்னுடைய சேம் பேட்ச். அவருடைய அப்பா வந்து ஃபேமஸான ஒரு இன்ஜினியர். ஸோ திவாகர் வந்து பிரச்சனை இல்லை, நல்லபடியாக அதை கொடுத்துருக்க நம்பிக்கையானால் எனக்கு சரியான நம்பிக்கையானால் என்னுடைய பர்சனல் லோயரும் கூட. அதுதான் வழக்குகள் சம்பந்தமான அப்டேட். 11ஆம் தேதி 13ஆம் தேதி 25ஆம் தேதி வந்து இந்த வழக்கு சம்பந்தமான அப்டேட் நடக்கிறது. ஓகே, வழக்கு சம்பந்தமாக சொல்லியிருக்கேன். அடுத்ததாக வந்து இப்போது சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய ஆதரவு சாப்பிட்டேன். சீமோர் வந்து அதாவது வந்து என்னுடைய ஆதரவு தளங்கள் சீமோர் அவர்கள் குறைந்திருக்கிறார்கள். இல்லை, எப்பவுமே பிளப் பண்ணி கொண்டிருக்கிறேன். கனவேரை 93,000 100 பேர்த்தை இப்படியே பிளப் பண்ணியிருக்கிறேன். அதனால அந்த 93,000 பேர் நிற்குது. அது உங்களுக்கே தெரியும். அது தவிர இந்த கருத்துக்கள் அதாவது வந்து இந்த ஆதரவுகள் குறைந்து கொண்டு போகுது என்று சொல்லி சில பேர் வந்து எனக்கு சொல்லியிருக்கணும். நம்மளோட ஆதரவுகள் குறைந்து போகுது ஏன்னு சொன்னால், இப்ப நீங்க வடிவ பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் ஒரு அரசியல் ஒன்று செய்யல. அரசியல் கருத்துக்களை எல்லாரும் ஆதரிக்கணும் மட்டும் இல்லை, சரிதானே? இப்ப நாங்கள் சாதாரணமா ஒரு அரசியல்வாதியை எங்களுக்கு எல்லாருமே பிடிக்க முடியல. சாதாரணமா தொடக்கத்துல வந்து நான் ஒரு வைத்தியராக இருந்தேன், வைத்திய அத்தியட்சராக இருந்தேன். ஸோ அந்த நேரத்துல வந்து பொதுமக்கள் என்ன வைத்தியராக தான் பார்த்தாங்க. எல்லாருமே விரும்பினோம், டாக்டர் எல்லாருமே விரும்பினோம். அதுவும் வந்து ஒரு டவுன் டு கேரக்டர் உள்ள ஒரு டாக்டரை வந்து நான் இல்லை, அது எந்த டாக்டரா இருந்தாலும்
எல்லாருமே விரும்புகிறோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு அன்பு ஒன்று இருக்கும் ஒரு டாக்டர்ல. எந்த டாக்டர்ன்ற வந்து அம்மா அப்பாவுக்கு மேல சொல்லி நான் கடவுள் சொல்லி பட் நான் அதை ஏற்றுக்கொள்றேன். இந்த உடம்பை நான் தெரியாம கொடுக்குறோம் அதுக்கு. நீங்கள் எங்க கையில பிடிக்கிற நேரத்துல இருந்து சாகும் வரைக்கும் நான் ஒரு உயிரையே கொடுக்குறோம் ஒரு டாக்டர்கிட்ட. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அந்த டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்து விழாவில் எனக்கு பொதுமக்கள் வந்து சாட்சியில சரியான ஆதரவு இருந்து நான் இப்பவும் பைக்கிறா தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். அதுல எல்லாம் கை வைக்கிறாது. மற்றும் இந்த ரிசர்ச் சம்பந்தமா உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த ரிசர்ச் வந்து எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல வந்து 3 செக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ரிட்டன் எக்ஸாம், அடுத்தது வைவா ஹோஸ் எக்ஸாம், அடுத்தது ரிசர்ச். என்னுடைய ரிசர்ச் வந்து சொல்லிக்கிறேன் சொன்னா அந்த இன்ட்ரடக்ஷன் பேக்ரவுண்ட் அதுக்கு பிறகு மெத்தடாலஜி அந்த ஓர்டர் பிழைச்சி இருக்கிறதாக ஆகவே திருப்பி தருமாறு சொல்லி இருக்கிறாரு. அதுதான் இந்த ஜோக், பெரிய ஜோக் என்னன்னு சொன்னா நான் கிட்டத்தட்ட 5 நண்பர்களுக்கு வந்து ரிசர்ச் செய்து கொடுத்தேன். நான் அந்த 5 நண்பர்களுமே பாஸ், எனக்கு மட்டும்தான் ஃபெயில். பட் ஐ டோன்ட் கேர். பட் நான் அதை எழுதி இருக்கிறேன், டிரெக்ட் பிஜிஎம் எழுதி இருக்கிறேன். மெனி அவர் பார்த்து கொள்ளட்டும். அது சம்பந்தமா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு கூட போடப்பட்டிருக்கு. ஸோ நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இனி சிங்கப்பூர்